அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். ஆரம்பத்திலே ஒரு செய்தியை சொல்லிட்டு போலான் இருக்கேன். யாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஒரு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிக ஒளி கூடிய லைட்டு, லேசர் லைட்டு, அதுக்கப்புறம் பட்டாசுகளை கொளுத்தினதுனால அங்கே போய் அந்த நிகழ்வை பார்த்த மக்கள் கிட்டத்தட்ட 235 பேருக்கு கண் எரிவு, அதுக்கப்புறம் கண்ணை திறக்க முடியாம அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் இவங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் கண் நோவு, கண் எரிவு அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு 2 பேர் இல்லை, 235 பேருக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த அளவுக்கு பவர் கூடின லைட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதுக்கப்புறம் இன்னொரு கவலைக்குரிய விஷயம், இன்னைக்கு அதிகாலையிலே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 5 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொனராகலையில், அதாவது வெள்ளவாய மொனராகல பிரதான மெயின் ரோட்ல பார்த்தீங்கன்னா புத்தளவுல இருந்து மொனராகலவை நோக்கி போன ஒரு டிராக்டர், இந்த டிராக்டர்ல யாத்திரிகள் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மொனராகலையில இருந்து புத்தளை நோக்கி சேர்ந்த ஒரு டிப்பர் வாகனம், இந்த டிப்பர் வாகனத்துல இந்த டிராக்டர் என்ன பண்ணிருக்குன்னா கொண்டு போய் விட்டு கிட்டத்தட்ட 8 பேர் வரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களை மொனராகல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல 5 பேர் இறந்து போயிருக்காங்க, 3 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதில் யோசிக்க வேண்டிய விஷயம், அதிகூடிய வேகம், கவனையின்மை, தூக்க கலக்கம், நிறைய பேர் தூக்க முழிச்சு வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது தான். இது இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ம நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவை கண்காணிக்கும் காவல்துறை துணைத் தலைவர் WPJ சேனாதீர ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும், நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1749 பேர் இறந்திருக்காங்க சாலை விபத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜனவரி 1 ஆகஸ்ட் 20 வரைக்குமே 1654 உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சாலை விபத்துக்கள் பதிவாகி இருக்கான். இதுல தான் 1749 பேர் இறந்து போயிருக்காங்க. இத்தனை விபத்துக்கள்லையும் 4556 பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல 7295 பேர் இந்த வருஷம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விபத்துகளால் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சொத்துக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்திய மேலும் 3232 சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. இந்த வருஷத்துல ஜனவரி 1 ஆகஸ்ட் 20 வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா சாலை விபத்துக்களை உயிரிழந்தாங்க இல்லையா, 1749 பேர். இதுல 576 பேர் ரோட்ல சும்மா நடந்து போனவங்க, பாதசாரிகள். 617 பேர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு போனவங்க. 122 பேர் மோட்டார் சைக்கிளில் பின்னாடி உட்காந்து போனவங்க. 119 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு போனவங்க. 139 பேர் வாகனம் ஓட்டிட்டு போன சாரதிகள். 173 பேர் பயணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு இன்னொரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவம், 4 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பட் இலங்கையை சேர்ந்த 2 பேர்களுக்கு ரொம்ப அதிகமான பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, தென்கொரியாவுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க நம்ம நாட்டை சேர்ந்த 2 அவங்க போயிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. என்ன வேலை நீங்க கேட்டீங்கன்னா, மீன் பிடிப்பதற்கான வேலை. அவங்க ஒரு படகு வச்சு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென்கொரியா விமானப்படைக்கு சொந்தமான F-4E பென்தம் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற ஒரு போர் விமானம் என்ன பண்ணிருக்குன்னா கடலுக்குள்ள விழுந்திருக்கு. இதுல விழுந்ததோட 2 விமானிகள் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய கடற்படைக்கு தெரிவிச்சாலும் அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதன் காரணமாக இவங்க ரொம்ப தத்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க போல அந்த டைம்ல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன படகுல நம்ம நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அங்க மீன்பிடி தொழிலுக்காக தானே போயிருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்துட்டு இவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, அவங்கள உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனால அந்த நாட்டினுடைய நீதி அமைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு இப்போ இவங்க ஒரு தற்காலிக விசா தானே எடுத்துட்டு போவாங்க. இப்போ நம்ம நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்தா 4 வருஷங்கள் 10 மாதங்கள் மட்டுமே அதிகபட்சமாக ஒரு கொரியால விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கி இருக்க முடியும். அதை தாண்டி திரும்ப ரெனியூ பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நாட்டு கொரிய நாட்டினுடைய நீதி அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் விசாவை கொடுத்திருக்காங்க அந்த 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு இலங்கையருக்கு கொடுத்திருக்காங்களா. 2020ஆம் ஆண்டு தென்கொரியாவில் ஒரு பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல இந்த நிமல்சிரி
பண்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த காட்டுத்தீயில ஒரு தென்கொரியாவை சேர்ந்த வயதான முதிய பெண்மணி ஒருத்தங்க வந்து சிக்கி தவிச்சிருக்காங்க. அவங்களை காப்பாற்றினதுக்காக அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிரந்தர வதிவிட விசா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது அதிகமாக தென்கொரிய ஊடகங்களை வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. நம்ம நாட்டு ஊடகங்களையும் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விடயமாக இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறைச்சாலைகளுக்கு போயிருக்காரு இலங்கையினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு மற்றும் நீதி அமைச்சர் ஆன சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமாண்ட் சிறைச்சாலை, அதுக்கப்புறம் மெகசின் சிறைச்சாலை, வெளிக்கடை சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத விசாரிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான சிரமங்களை வந்து மேற்கொள்றாங்க, எப்படியான இதை வந்து அவங்க வந்து தாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. நீதி அமைச்சர் விசிட் பண்ணும்போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகளும் நீதி அமைச்சர் கூட போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது சிறைச்சாலை தொடர்பாக இன்னொரு செய்தியும் வந்து வெளியாக இருக்கு. என்னன்னா இப்ப அண்மையில நீர்கொழும்பு சிறைச்சாலையில வந்து கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதாவது முதல் கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா ஜூலை 5-6 தேதிகள்ல. அப்போ வந்து கிட்டத்தட்ட 10 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உயிரிழந்தாங்க. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுடைய உயிரிழந்த குடும்பம் இருக்கு இல்லையா, சிறைச்சாலை அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னைக்கு சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்குவது மாத்திரமில்லாம மேலும் பல நிவாரணங்களை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றையும் சிறைச்சாலை திணைக்களம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் போக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் எம்பியுமான நாமல் அவர்களை இன்னைக்கு FCIDக்கு வர சொல்லியிருக்காங்க. இலங்கையினுடைய போலீஸ் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கிட்ட போய் கிட்டத்தட்ட 5 மணித்தியால வந்து அவரை வச்சு விசாரிச்சு அனுப்பியிருக்காங்க. අද එන්නකව තංගල්ලේ හෝටලයක් සම්බන්ධ. එක මහත්තයෙක් හෝටලේ අරගෙන මේ මහත්තයාට හෝටලේ ගත්ත විදිය කියා ගන්න බැරුවම ඒක නාම රාජපක්ෂය කියලා කියනවා. ඉතින් මේ ආණ්ඩුව යහපාලන ආණ්ඩුව කාලේ එදා හිටපු ජනාධිපතිවරයාත් මැතිවරණ වේදිකාවල මේ රටේ බොහෝ හෝටල් මගේ කිව්වා. ඩුබායි මැරියට් එක මගේ කිව්වා. වැලිගම එක මගේ කිව්වා. දිගටම හෝටල් නාම රාජපක්ෂය කියලා කිව්වා. ඉතින් ඒ වෙලාවේ දූෂණ මර්දන කමිටුව හිටියේ දැන් ඉන්න ආණ්ඩුවයි තමයි. ඉතින් ඒ අය තමන් එදා කියපු බොරුවට තමන් අද ගොතපු බොරුවට නීති අනුකූල භාවයක් දෙන්න උත්සාහ කරනවා. ඉතින් අපිට එන්නේකම අපි ඇවිල්ලා පරීක්ෂණ කටයුතු වලට සහයෝගය දෙනවා. ඉතින් අද වෙලා තියෙන්නේ යම් එක මහත්තයෙක් ඒ මහත්තයාගේ හෝටලේ යාගෙන නෙවෙයි දැන් ඒක මගේ වෙලා. ඉතින් මම කිව්වා ඒ හෝටලේ මගේ නම් ඒ මහත්තයා කොළඹ ගෙදරත් මගේ නම් මේ හෝටලේ අර අනවසර ඉදිකිරීම දැන් කඩලා අයින් කරනවානේ. ඉතින් එයාට දෙන්න පුළුවන් නේ රෙස්ටෝරන්ට් දාගන්න නේද? දැන් මේ මහත්තයා කියන මහත්තයාගේ නෙවෙයි නා. කොළඹ හෝටලේ කොළඹ අතේ මහත්තයාට ගයක් තියෙනවා නම් ඒ ගේත් නාමල් ගෙනන්. ඉතින් හොඳම දේ සෞන්දර්ය විශ්වවිද්‍යාල ළමයිට දෙන්න. ඊටකට පාසුකම් ප්‍රශ්නයක් තියෙනවනේ. ඉතින් මේ තනිකර බොරුව මේ රටේ ජනතාවගේ මුදල් නාස්ති කරලා එක් ආණ්ඩුවේ අවශ්‍යතාවය ඉටු කරගන්න අද මේ ආයතන පාවිච්චි කරනවා. அதுக்கப்புறம் அவரும் போயிருக்காரு நாமல் ராஜபக்ஷ அவர்கள். போனதோட நம்ம ஊடகவியலாளர்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நாமல் ராஜபக்ஷ கிட்ட, எதுக்கு போனீங்க, உங்களை எதுக்கு வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே தங்காலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்று தொடர்பாக தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னன்னா அது என்னோட ஹோட்டல்னு சொல்றாங்க. என் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ வச்சுட்டு இருக்காங்க. யகபாலன ஆட்சியில கூட இப்போ இருந்த ஜனாதிபதி வந்து தேர்தல் மேடைகளில் வந்து என்ன சொன்னார்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹோட்டல்கள் வந்து என்னோட ஹோட்டல் தான் வந்து சொல்லியிருந்தாரு. இப்படியே இவங்க இட்டு கட்டிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. මේ ආයතන පාවිච්චි කරනවා. ඒක දැන් දිගින් දිගට හැමදාම මොකටද ගෙන්නනවා? මොකද්ද දැන් ඒක සම්බන්ධව කියන්නේ? කිසිම දෙයක් කියන්න දෙයක් නැහැ. ඉන්න කියන හැම පාරම අපි වෙනවා. මොකද අපි කියවනේ අපි වැඩි කළා නැහැ. ආණ්ඩුව උත්සාහ කරනවා නම් බොරු සාක්ෂි හදලා අධිකරණයට බලපෑම් කරන්න උත්සාහ කරනවා නම් ආණ්ඩුව. දැන් අද පාර්ලිමේන්තුව ගත්තාත් පාර්ලිමේන්තුව ඇතුලේ ප්‍රධාන මාතෘකාව තමයි අධිකරණයට වෙන බලපෑම සම්බන්ධයෙන්. ඉතින් ආණ්ඩුව හිතනවා නම් එහෙම තමයි මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ කියලා. ඉතින් ඒක ආණ්ඩුවේ මානසිකත්වය. හැබැයි ඉතින් අපි එන්න කියන ඕන වෙලාවක අපි විශ්වාස කරනවා මේ රටේ අධිකරණ පද්ධතිය ස්වාධීන විය යුතුයි. ඒ ස්වාධීන අධිකරණ පද්ධතියක් තියෙනවා අපිට සාධාරණීස්ත වේ කියලා අපිට විශ්වාසයක් තියෙනවා. කරු විනිශ්චයකාරවරු කෙරෙහි අපිට විශ්වාසයක් තියෙනවා. ඉතින් කවුරු ඇවිල්ලා බොරු සාක්ෂි දෙන්න උත්සාහ කරත් පොලිස්පතිවරයා බොරු සාක්ෂි දෙන්න හදන්න උත්සාහ කරත් අපි අපේ කාරණේ ඇවිල්ලා අපි කියලානවා. அதுக்கப்புறம் வந்து ஒரே உங்களை வந்து ஏதோ ஒண்ணுக்கு வந்து இங்க வந்து கூட்டிட்டு வர்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து இவர் சொல்ல, அவர் சொல்றாரு என்னன்னா, சொல்ல எதுவும் இல்ல, வர சொன்னா நாங்க வருவோம். ஏன்னா எங்க மேல எந்த தவறும் வந்து கிடையாது. பொய் சாட்சியை உருவாக்கி எங்களை மேல வந்து எங்க மேல பழிய தூக்கி போட்டிருக்காங்க. நீதித்துறை இவங்களுக்கு வந்து இப்ப ஆதரவா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ வந்து சொன்னாரு. உங்களை 5 மணி நேரம் விசாரிச்சாங்க, திரும்பவும் வர சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நாமல்
நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கிட்ட கேட்க, இந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜேவிபியினுடைய தலைமையகம் இருக்கு இல்லையா, பெலவத்தையில் உள்ள ஆஃபீஸ்க்கு போயிட்டு கலந்துரையாடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க முடிவெடுப்பாங்க, கட்சி முடிவெடுப்பாங்க, என்னைய திரும்ப கூப்பிடணுமா இல்லையான்னு சொல்லிட்டு, அவங்க கையில இல்லையா ஆட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை நீங்க ஒரு பழிவாங்கல்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இது வந்து சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, பல்வேறு நபர்களுடைய சொத்துக்களை வந்து இவங்களே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மேல வந்து அவர் பழி போடுறாரு. அதே நேரம் இன்னொரு கேள்வியை வந்து நாமல் கிட்ட கேட்குறாங்க, இப்போ உங்களுடைய மீட்டிங்கெல்லாம் வந்து நிறைய ஜனம் வருது, ஆட்கள் நிறைய பேர் வராங்க, அதை பார்த்து இந்த கவர்மெண்ட் வந்து பயந்துட்டாங்களோ தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும், இப்போ அரசாங்கம் வந்து ரொம்ப பதட்டம் அடைஞ்ச ஒரு நிலையில இருக்கு, அதனால அவங்க எம்எல்ஏ கேஸை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்லணும். லாஸ்ட்டாக கேட்டார், உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு வந்து உடவியலாளர் கேட்க, நான் ஏன் பயப்படணும், நான் என்ன கவர்மெண்ட்டா நான் பயப்படுறதுக்கு, நான் பயப்படலாம் போகிறதில்லை, அவங்க செய்கிறத செஞ்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷவும் ரொம்ப ஸ்டடியாக வந்து பதில் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் வந்து நடந்திருந்தது. இதுலேயும் வந்து அதே பழைய அந்த ஹிஜாப் பிரச்சனை பேசப்பட்டது, நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதில் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து நம்ம நாட்டு கடற்பரப்பில் மூழ்கிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பற்றின சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய சாப்டர், நான் அதை இப்போ கொண்டேன்னா காணொலி வந்து ரொம்ப நீளமாகிடும். அதில் பேசி முடிச்சுட்டு அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் என்ன பேசியிருந்தார் அப்படின்னாக்கா, இதுதான் என்னுடைய கடைசி உரை, 30ஆம் தேதி எனக்கு வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது, அது மாத்திரம் இல்லாமல் நான் இந்த பார்லிமெண்ட்டில் வந்து யாரையாச்சும் மனசை வந்து புண்படுத்தியிருந்தேன்னா எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து என்னால் முடியும் வரைக்கும் நான் வந்து ஒரு தமிழ் இனம் தான், எனக்கு தமிழ் இனம் பிடிக்கும் தான், உங்களை மாதிரி உங்கள் இனத்துக்காக மட்டும் போராடுறவன் இல்லை, எல்லார இனத்துக்காக வந்து நான் போராடுறவன் தான், கொஞ்சம் ஒரு உருக்கமான ஸ்பீச்சை வந்து பண்ணியிருந்தார். அந்த கட் மட்டும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது, லாஸ்ட்டு கட்டை அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ඕන පක්ෂයට එකතු වෙලා මට ඡන්ද ගන්න පුළුවන්, මට ඡන්දයන්ට ඕනේ නැහැ, මට නැෂනලිස්ට් එක හම්බ වෙනවා. හැබැයි අපේ මිනිසුන්ට අපි ආදරේ, අපේ මිනිසුන්ට අපි ආදරේ. හැබැයි පරණ දේවල් මට මතක් කරන්න කැමති නැහැ, පරණ දේවල් මතක් කරන්න කැමති නැහැ. අයි මගේ තාත්තාත් නැති වුණා. ඔයාලා නිකන් ඔය මේ චූටි බම්බු කතාව කතා කරන්න නැතුව අහන්න. මේක මගේ තාත්තා නැති වුණා කොටියක ඉඳන්. හැබැයි මම ඒක අමතක කරන්න ලාස්ති. මට වැරදක් කරලා තියෙනවා නම් මම නාමල් රාජපක්ෂගේ තාත්තා වැරදක් කරලා තියෙනවා නම් එයා බලාගන්න තිබ්බා මගේ තාත්තාත් එක්ක. මට බලාගන්න ඕනේ නැහැ මේ නාමලුත් එක්ක. එහෙම බලාගත්තා නම් ඊළඟ පරම්පරාවේ මගේ පුතා ගිහිල්ලා නාමල්ගේ පුතාට කතා කරන්න බෑ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමායි කාලේ තව විනාඩි 2යි. Thank you sir. හැබැයි ඕගොල්ලෝ ඇති කරන්නේ ඒක. ඕගොල්ලෝ ඇති කර බලන්නකෝ ත්‍රිකෝණාමල වල අර මේ පුදුමෙලිප තිබ්බාම මොකද ජරා වැඩ කරේ පොලිසිය දාලා ඒක උසුවේ. හැබැයි මම එහෙම කරන්නේ නැහැ. මම 2029 හැරි ආවිල්ලා ආණ්ඩු පක්ෂයේ මේගොල්ලොත් එක වාඩි වෙලා හිටියොත් නැත්නම් සජිත් ප්‍රේමදාස සර්වත් එක වාඩි වෙලා හිටියොත් මම එහෙම කරන්නේ නැහැ. මම අපේ මිනුවට අපේ මිනිස්සුන් වෙනුවට ඉන්න ඊළඟට ජනාධිපතිතුමා මම රණ්ඩ වෙනවා. හැබැයි ඔයාලගේ එම්පීලා දමල එම්පීලා කවුද කියලාවත් දන්නවද කියලා බලන්නකෝ සිංහල ජනතාව. ඔයාලගේ දමල එම්පීලා කවුද කියලාවත් ඔයගොල්ලෝ දන්නවද? කවදාවත් නැහැ. ඒ නිසා අපිත් ඔයගොල්ලෝට ඔයගොල්ලෝගේ ටී-ෂර්ට් එක අනේ තියනවා මංගාව. පුළුවන් නම් කවුරු හරි යවනවාද ආපහු යවන්න. අන්ද්‍රකුමාර ලොක්කාගේ ටී-ෂර්ට් එක ගෙදර තියෙනවා. හරිද? ඒක මම බල්ලට දානවා කියලා හිතාගත්තා. හැබැයි එහෙම නරක කරන්න බෑනේ මේ අපේ ජනාධිපතිතුමානේ. ඒ නිසා මේ බල්ලට කැමති වෙන්නේ නැහැ ඒකට. ඒ නිසා මම ඒකට දාලා නැහැ. හැබැයි බල්ලට කටක් තියනවා නම් ඌ දාන්න එපා කියයි. හැබැයි මම දාන්නේ නැහැ. එහෙම කරන්නේ නැහැ නේ. ටී-ෂර්ට් එක කියන්නේ මම. ඒ නිසා එහෙම කරන්නේ මට ඕන නම් ඔයගොල්ලෝට ආවිල්ලා දනිස්නමල ආවිල්ලා ඔගොල්ලෝ ලියුමක් අරගෙන ගිහලා අර නඩුව බේරගන්න තිබා. හැබැයි අපි එහෙම එයයි නගිටලා යන්නේ බබා. නගිටලා යනවා බබාලා. හැබැයි අපිට එහෙම ඕමනාවක් නැහැ. අපි ඒ කවදාත් කරන්නේ මේක මගේ අන්තිම කතාව. හැබැයි මම ඔයගොල්ලෝටත් කවදාත් වරදක් කරලා නැහැ. ඔයගොල්ලෝ කීයසරයක් ඇහුවාද මට මල්ලි ඕක නවත්තන්න අපි ලියුමක් අදලා දෙන්නම් කියලා මම ඒක ගත්ත නැහනේ අද වෙනකන්. ඔයාලට අවිලා ගත්ත නැහනේ ඒ ලියුමක්. මම මගේ මිනිසුන්ටත් මම ආදරේ, සිංහල ජනතාවටත් ආදරේ, මුස්ලිම් ජනතාවට තමයි මම යන්න දවස්වල අන්තිම දවස් අජර්මන් මෝෂන් එක දැම්මේ මුස්ලිම් ජනතාවට. හැබැයි මම එකක් කියන්නම්, බැරි වෙලා හරි 2029 අපි ඡන්ද ඉල්ලනවා නම් මම ඡන්ද ඉල්ලන පැත්තට නම් කවදාවත් මේ ඡන්ද ඉල්ලන්න එපා ඔයගොල්ලෝ කවුරු හරි. හරිද? මිනිස්සුම ගහලා පෙන්නනවා. ඊට වඩා තව එකක් කියන්න ඕනේ, මම මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කාගේරි හංසයියා හදවත ඉඳන් සෙක්‍රටරි ජෙනරල් අනිත් එක මැඩම් කුෂානි රෝගරන්දීර ඊට පස්සේ අපි ඉන්නේ මල්පල ටික මම ඔයගොල්ලෝගේ හිත කඩලා තියෙනවා නම් මම ඇත්තටම මේ ඝනකාට වෙනවා මේක මම මගේ පැත්තට ඉන්න ඕනේ කියලා කියපු කතාව මම ඔයගොල්ලොත් එක ඩීලේ ගාලා මෙහා වෙහි වාඩි වෙන්නෙත් නැහැ මේක ඩීලේ ගාලා ඔයාලත් එක වාඩි වෙන්නේ ඒ වගේ විපක්ෂ නායකතුමා ඒ වගේ අනිත් හැමෝම මන්දිරලා අයියා වගේ නම කියන්නද අපිට නැගිටිනවද
නගේ මහින්ද ජයසිංහ අයියා නැගිටිනවාද මම ගියාට පස්සේ ගියා කෝ අට්ටුනා කියලා හොයන්න එපා එදා නාමල්ම හොය ඔබතුමායි කාලය අවසానයි අපරේස දෙන්න ඔබතුමා ඉන්ක්ලූඩින් මේ පාර්ලිමේන්තුවේ සර්වේ කරන්න හැමෝටම මම හරියට ආදරේ 2029 හරි නැත්තම් පස්සේ හරි කවදා හරි මේ පාර්ලිමේන්තුව මම එනකොට මම මගේ විදියට එනවා මම කවදාවත් පාට වෙනස් කරලා එන්නේ නැහැ ඒ නිසා මම මොකරි වරදක් කරලා තියෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මාව සමාවෙන්න භාෂාවේ මොකරි අඩපාඩුවක් තිබ්බා නම් මාව සමාවෙන්න මං හිතලා කරපු ඒවා නෙවෙයි ඒක අනිත් එක අර කක්කුස්මාලි අර මේවා කියපු ඒවා මම නිකන් ආත්තලයකට ගත්ත ෆන් එකක් එහෙම නැවේ එහෙම නැතුව එයාට කරදර කරන්න නෙවෙයි ඒ නිසා එයාටත් සමාවෙල්ලනවා ඊට පස්සේ අර උගණ්ඩා කීර දෙයා නංගිගෙන එයාටත් සමාවෙල්ලනවා බොහොම ස්තුතියි அவர் முடிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் கவர்மெண்ட்டை வந்து வச்சு செஞ்சிருந்தார் அவர் இன்னைக்கு இப்போ அவருடைய ஸ்பீச்சில் அதுக்கப்புறம் முடிவு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யாரையாச்சும் மனசை வந்து புண்படுத்தியிருந்தா மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இது எப்போ அர்ச்சுனா அவர்கள்கிட்ட எதிர்பார்க்குறதா ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன் ஸோ இவ்வளோ தான் நான் இன்னைக்கு கொண்ட செய்திகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்